விகடன்ல ஏதோ ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்கப்பா, தேர்தலில் யார் ஜெயிக்க போறாங்கட்டு. நானும் ஒரு ஆர்வத்தில் கிளிக் பண்ணி போய் பார்த்தேன் யார் தான் வர்றாங்க அப்படின்ட்டு. பார்த்தாலும் தெரியுது இது ப்ரீமியம் ஸ்டோரியா, இதை வந்து நம்ம காசு பே பண்ணி பார்க்கணுமா இல்லைன்னா கடையில் வாங்கி பார்க்கணுமா. சரின்ட்டு வெளியே வந்துட்டு இதை பற்றி என்னதான் அவங்க வந்து கருத்து கணிப்பு போடுறாங்க அப்படின்ட்டு இன்னும் 2-3 காணொலி பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது இவங்க வந்து ஒரு தொகுதியில் ஒரு 300 பேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த 300 பேரில் யார் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்கள வச்சு தீர்மானிக்கிறாங்க. பட் இது வந்து தமிழகத்தோட வெற்றியை தீர்மானிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலும் கருத்து கணிப்பு வந்து ஆண்கள் நோக்கி தான் எடுக்கிறாங்க. ஒரு கூட்டத்தில் 10 ஆண்கள் இருக்கிறாங்கன்னா 10 பேருமே வெவ்வேறு கட்சியை தான் சொல்லுவாங்களே தவிர ஒரே கட்சியை சொல்கிறது ரொம்ப கம்மி தான். ஓரளவு சொல்லலாம். ஆண்கள் ஓட்டு என்றைக்குமே வந்து வெற்றியை தீர்மானிக்காது, பெண்கள் ஓட்டு தான் வெற்றியை வந்து தீர்மானிக்கும். ஏன்னா பெண்கள் வந்து பெரும்பாலும் ஏதாவது ஒரு கட்சியை வந்து தான் அவங்க வந்து சார்ந்திருப்பாங்க. ஸோ அந்த கட்சியை தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வாக்காளர்கள் மொத்தம் 5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2021 தேர்தலில் வந்து 1.7 கோடி வாக்காளர்களோடு தான் வந்து வெற்றியை தீர்மானித்தாங்க. ஸோ அதே அளவுக்கு ஓட்டு இந்த வருஷம் எடுக்கணும். அதுவும் வந்து இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட அதிகமான வாக்காளர்கள் வந்து பெண்கள், அப்புறமா இந்த 40 வயசுக்கிட்ட இருக்கிறவங்க. இன்னொன்று இதில் வந்து கேம் சேஞ்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கிடையாது, பெண்களோட ஓட்டு மட்டும்தான் வெற்றியை தீர்மானிக்கும். இளைஞர்களோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிய தான் செய்யும். இதில் வந்து நாம் தமிழருக்கு இளைஞர்கள் ஓட்டு தான் அதிகமாக இருக்கும். பெண்களும் மற்ற வயது சார்ந்தவங்களோட ஓட்டு இருந்தால் மட்டும்தான் எப்போவுமே வந்து தாம் தமிழரால் ஒரு சீட்டாவது வெற்றி பெற முடியும். ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா வயசில் இருக்கவங்ககிட்டையும் ஓட்டு இருக்குது. அதனால தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புக்கு தான் அதிகமாக இருக்கும். நானும் இதை குத்துமதிப்பாக சொல்லலாம் நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நீங்களே ஒரு தெருவுக்கு போங்க. தெருவுங்கும் போது ஒரு 10-15 குடும்பம் இருக்கும். 15 குடும்பத்துலேயும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் கலந்து நீங்கள் ஒரு கருத்து கணிப்பை எடுத்து பாருங்கள். முடிவு என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? நன்றி, இணைந்திருங்கள்.